ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபிள்யூபிஎஸ்ன்ற ஒரு செக்யூர்டான ஒரு வயர்லெஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை வந்து எப்படி நம்ம லாக் பண்ணுறது, எப்படி அன்லாக் பண்ணுறது, எப்படி அந்த டபிள்யூபிஎஸ்ஸில் வந்து கிராக் பண்ணி அந்த வந்து பாஸ் கீயை வந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது ஆர் கிராக் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் தியரிட்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். தியரிட்டிக்கலாக ஏன் பார்க்குறோம்னா நம்மக்கிட்ட வந்து சோர்ஸ் ஆஃப் ரவுட்ரு கிடையாது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். கம்மிங் செக்ஷனில் வந்து நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டபிள்யூபிஎஸ்ன்னு சொன்னோமே, டபிள்யூபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு வாங்க. ஓகே, வாங்க பார்ப்போம். டபிள்யூபிஎஸ் லாக் பண்ணுறதை பற்றி முதல் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு செக்யூரிட்டி வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து சும்மாலாம் லாக் ஆகாது. அதை வந்து தேவையில்லாத அன்வான்ட் பாக்கெட்டை சென்ட் பண்ணோம்னா அப்படியும் லாக் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பின் லாக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பின் லாக்கை யூஸ் பண்ணும்போது 1 or 2 டைம்ஸ் வந்து போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. சப்போஸ் லிமிட்டேஷன், அதாவது ஒரு 4-5 தடவை, ஒரு 5-6 தடவை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 3 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வரும். அதே கான்செப்ட் தான் இந்த ரவுட்டர்லேயே நடக்குது. இந்த மாதிரி ரவுட்டரை வந்து நம்ம வந்து பின் இப்படி டச் பண்ணி பின் போடுற மாதிரி முடியாது. அந்த சிக்னல் வந்து நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இதை வந்து அதாவது பின்னு வந்து லாக் ஆகுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதாவது சொல்லியிருக்காங்க, ட்ரை எவ்ரி பாசிபிள் பின்னை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சம் ரவுட்டர் லாக் ஆஃப்டர் நம்பர் ஆஃப் ஃபெயில் அட்டெம்ப்ட். ஓகேவா? இதே கான்செப்ட் நான் தமிழில் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தேட் டு சம்ஹவ் ரீசெட் ரவுட்டர் கெட் யூசர் ரீசெட் ரவுட்டர். அதாவது இதை லாக் ஆகிற வந்து எப்படி நம்ம பிரேக் பண்ணுறதுன்னா, இந்த ரவுட்டரை வந்து ரீசெட் பண்ண வைக்கணும். ரீசெட் பண்ணிட்டோம்னா வந்து இந்த லாக் வந்து அன்லாக் ஆயிரும். வாங்க இந்த வீடியோ இதை பற்றின கான்செப்டை வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மானிட்டர் மோடை வந்து ஆன் பண்ணணும். அதாவது ஏர்மூன் என்ஜியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்டர்ஃபேஸோட வந்து கார்டை வந்து யூஸ் பண்ண. நம்மளுக்கு வந்து இது வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா 000 மோனுன்ற ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறதுனால என்னோட குருஜி கான்செப்டை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஓகேவா? எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வாஷ்ன்றது அதாவது ஏரோடப் என்ஜின்வாங்களே அதே மாதிரி தான் இது ஒரு அல்டர்னேட். நம்ம வந்து எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஏரோடம்ப் என்ஜின்ற கமாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது வந்து நம்ம இன்டர்ஃபேஸோட கார்டோட இது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோடனையும் இப்போ நீங்கள் இவங்க போட்ட மாதிரி போடலாம். நான் இல்லாட்டி ஏரோடம்ப் என்ஜி 000 மோன் அப்படின்ற போட்டிங்கனாலும் கூட இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் வரும். இதில் என்ன மெயினாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் ஐடி இருக்கும், சேனல் இருக்கும், வழக்கம் போல் செக்யூரிட்டி, டபிள்யூபிஎஸ் லாக் ஆகியிருக்கா என்னன்ற ஒரு ஃபுல் டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதாவது டபிள்யூபிஎஸ், ஆமாம், அந்த சிக்னல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி காமிக்கும். மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் கமெண்டை யூஸ் பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற வந்து அடாப்டர் வந்து மோஸ்ட் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர் கமாண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரிவர் கமாண்டை வந்து போன செக்ஷனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிவர் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நிறையா பின்னை வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்க கொடுத்தாவே நிறையா பின்னை வந்து ஒவ்வொன்றா ஜென்ரேட் ஆகி ஒவ்வொன்றா வந்து போட்டுகிட்டே இருக்கும். அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மாதிரி எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ ரீவேர்னு போட்டு /b போட்டீங்க, -bன்னு போட்டோன்னையும் எந்த இதை நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம்னா இந்த டெஸ்ட் ஏபின்ற ஒரு நெட்ஒர்க்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதோட மேக் ஐடி போட்டுட்டு எந்த சேனலில் இருக்குது அதோடது வந்து 11வது சேனலில் இருக்குது நம்மளோட வைரஸ் கார்டோட இது போட்டு நம்ம பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம முன்னாடி செக்ஷனில் வந்து பண்ணி பார்த்துருப்போம் டபிள்யூபிஎஸ்ல. அதே இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து லாக் அன்லாக் செக்ஷனை பார்க்குறோம்ல. இப்போ வந்து நோன் இருக்குது, டபிள்யூபிஎஸ் லாக் வந்து நோன் இருக்குது, அதாவது அன்லாக்காக இருக்குது. இப்போ வந்து லாக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை வந்து ஒரு இதில் வந்து டம்னு இடிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ டப்புன்னு பிடிச்சி ஆஃப் ஆயிடும். எவனா ஒருத்தன் அன்ஆத்தரைஸ்டு பர்சனை வந்து நம்மளை வந்து அக்சஸ் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு அது வந்து லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து ரீவர் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். எதுக்கு நம்மளுக்கு நோ எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வருதுன்னா, அதாவது போன செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த செக்ஷனில் 15% முடிஞ்சிருக்குன்னா அந்த 15%ல் வந்து அந்த பின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, நம்ம பின் ஒவ்வொரு பின்னாமல் அந்த பின்லேருந்து தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இது நோ கொடுத்துட்டோம்னா இன்னும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 15ல் இப்போ எஸ் கொடுத்தோம்னா 15%லேருந்து ஸ்க்ராட்ச் பண்ண இது வந்து கேஷில் இருக்கும். அந்த கேஷில் இருந்து வந்து நம்மளுக்கு வந்து அட்டாக் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம யூஸ் பண்ண உடனே இப்படித்தான், அதாவது 15% ஸ்க்ராட்சில் இருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது 15% ஸ்க்ராட்ச் பண்ணலேருந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட வந்து 6 ஹவர்ஸ் மேலே ஆகும். அதாவது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு டைனமிக்காக இருந்துச்சா ரொம்ப கஷ்டம் இந்த இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஓகேவா? ஆனால் முடியும், ஆனால் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது ஓகே நம்ம இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, தப்பு தப்பாக போயிடுச்சு, அது லாக் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம போட்ட பின்னில் வந்து லாக் ஆகிடுச்சு. இந்த லாக் ஆன வந்து எப்படி லாக் ஆகிறது எப்படி பார்க்கணும்னா, எப்பயும் போல் வாஷ் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா முதல் தடவை செக்ஷனில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், இது வந்து நோன் இருந்துச்சு. ஓகேவா? அதாவது லாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அதாவது இப்போ ரிவர் யூஸ் பண்ணி ப்ரூஃப் அட்டாக் பண்ணதுனால நல்லா பாருங்கள், இங்கே எஸ்ன்னு காமிக்குது. ஓகேவா? அதாவது லாக் ஆயிருச்சு. இந்த இப்போ வந்து இந்த லாக் ஆனதை வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்றத வந்து அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இது இப்போ அன்லாக் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணேன். இந்த கமாண்டை பற்றி பார்ப்போம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே தான் WPS லாக்ல இருந்து அன்லாக் பண்ணுறது. ஓகேவா? இந்த அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து MDK3ன்ற வந்து ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது லாக் பண்ணுறதுக்கு எப்படி ரீவர்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி WPS லாக் பண்ணுறதுக்கு வந்து MDK3ன்ற ஒரு டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? WDK3 அதாவது மிஸ்டேக் இருக்குது. WKDK3 வந்து எதுக்குன்னா என்ன டூல் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் எ நம்பர் வீக்னஸ் ஆஃப் 8.8.2.level ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நான் சொல்ல மறந்துட்டேன், WPSன்றது வந்து எப்போ ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த செக்யூரிட்டியை வந்து 2006லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த அப்புறம் சம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட் கேன் பி கேஸ் ஆஃப் ரவுட்டர் டு ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க MDK3. அதே தான் அன்லாக் பண்ணுறதுக்கும் ரீசெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நல்லா பாருங்கள், அது ப்ளூ லைனில் கோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த MDK3 வந்து இந்த டூலை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா MDK3ன்னு போட்டு ஹெல்ப் ஏன்றது இருக்குன்னா ஆல், அதுக்காக ஏன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்கள் ஹெல்ப் போட்டால் பரவாயில்ல, அந்த ஏல ஆத்தன்டிகேஷன் டோஸ் மோடுன்னு இருக்கும், அதுக்காக வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி தான் இந்த MDK3ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்ற ஆத்தன்டிகேஷன் டோஸ் அட்டாக் தான், அதாவது அதை லாக்கை வந்து பிரேக் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆத்தன்டிகேஷன் மோடுன்னு இருக்குது. அதை வந்து என்ன பண்ணோம்னா சென்ட் ஆத்தன்டிகேஷன் ஃப்ரேம் ஆஃப் APS இன் ரேஞ்ச் டு மஸ்ட் கிளைண்ட் ஃப்ரீஸ் ஆர் ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து API இது யூஸ் பண்ணாங்க. அதாவது ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரீசெட் பண்ணுறதுக்கும் திருப்பி ஸ்டார்ட் அப் ஆகும், அது ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஏவும் யூஸ் பண்ணுவோம், இந்த அதாவது மேக் ஃப்ரம் OUI டேட்டா பேஸ்ன்றதையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆத்தன்டிகேஷன், அதாவது என்னன்னா அதை வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரீசெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஏரிப்ளே என்ஜினை நம்ம வந்து பாஸ்ட் செக்ஷனில் பார்த்துருப்போம். இது வந்து கிளைண்ட்டை வந்து அந்த நம்ம நெட்ஒர்க்லேருந்து கழிச்சு விடுறதுக்கு பார்க்கும். அதே தான் இதை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஆத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏரிப்ளே என்ஜி போட்டுட்டு, அதாவது இதில் நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஒரு 10 100 கம்மியான ஒரு
நம்பரில் அது போட்டு எதுக்கு போட்டோம்னா டக்குன்ட்டு அவங்கள கிளியர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஒரு 1000க்கு மேலே வந்து போடணும். போட்டால் மட்டும்தான் இது கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட் விக்டீம் எங்கே இருக்காங்க, 10 விக்டீம் இதாக இருக்காங்க. விஎம்எஃப் 870 10ன்னு பார்த்துக்கோங்க. இந்த விக்டீமை வந்து டீஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? டீஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கமெண்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி சொன்ன மாதிரி தான் ஏல -ஏன்றது கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக் கொடுப்போம். கடைசியில் வந்து எப் கொடுப்போம். எதுக்கு கொடுக்குறோம்? அந்த -ஏ வந்து ஸ்பெசிஃபைடு ஏபி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் பார்க்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டீஆத்தென்டிகேஷன் அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து லாக்கை வந்து பிரேக் பண்ணி அன்லாக் பண்ணிட்டோம். ஓகேவா? லாக் பண்ணுறது எப்படி பார்த்துட்டோம், அன்லாக் பண்ணுற செக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் விட்டுட்டு போயிடணுமா? அன்லாக் பண்ணதை வந்து என்ன பின் இருக்கும் அது திருப்பியும் 15% பண்ணி ஒரு 16% வரும்போது கரெக்டாக லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் அந்த பின்னை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திருப்பி அதே தான் நம்ம ரீவேர்ன்றதை வந்து டூலை யூஸ் பண்ணி -பின்னு போட்டு இந்த எப்பயும் போல் அதை விக்டிமை போட்டுட்டு சி அதாவது அங்கே சேனலை போட்டு இன்டர்ஃபேஸை வந்து நம்மளோட லேண்ட் 0ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோம்னா அதை தான் அந்த 15% முடிச்சு 16% வரும்போது லாக் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை அன்லாக் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு 10% இப்படி, அதாவது நம்ம எவ்வளோ ரேஞ்ச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிபெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அதே தான் 16% 17% எவ்வளோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணோம். லாக் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து அதே ட்ரை பண்ணும் போது ஓனாக பாஸ் கிளைண்ட் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கா, MDK3ன்றது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? இப்போ அந்த இது நம்ம வந்து ரீவேரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பின் இருக்கா என்ன இருக்கான்ட்டு பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி தான் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, அந்த பின்னை தூக்கி அதை நம்ம போட்டுருவேன். அப்படி நீ கிடைக்கல அப்படின்னா திருப்பி லாக் பண்ணதை அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்கணும்னா, அதாவது ரவுட்டர் இருக்கா, அந்த ரவுட்டரில் வந்து புஷ் பட்டன் அத்தன்டிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த WPSல வந்து புஷ் பட்டன் அத்தன்டிகேஷன் சொன்னேன்ல, அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ புஷ் பட்டன் ஆத்தென்டிகேஷன்றது, நம்ம ஒரு ரவுட்டர் இருக்குன்னா ரவுட்டர் எடுத்துக்கிட்டு அவங்க மொபைல் இருக்குது. ஓகேவா? இந்த மொபைலில் வந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் காட்டணும்னா அவங்களுக்கு மொபைல்லே காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே 3 டாட்ஸ்ன்னு சொன்னேன்னா, இந்த 3 டாட்ஸ் வந்து இந்த இருக்கா, அந்த 3 டாட்ஸ் இந்த கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணணும். அப்படின்னா தான் வரும். ஆமாம், 3 டாட்ஸை வந்து ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அட்வான்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WPS புஷ் பட்டன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பாத் லைனில் போகும். அதே தான் நான் வந்து டிஸ்பிளேலையும் காமிச்சிருப்பேன். ஓகேவா? இந்த இது ஆன் ஆகிக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு 3 செகண்ட் ஆர் 4 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷன். ஒரு சில ரவுட்டரில் என்ன இருக்குன்னா 3 டைம்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இதை புஷ் பட்டன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா, இந்த மாதிரி லைனில் க்ரீன் கலரில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட்டாகவும் ஒரு விக்டிம், அதாவது ஒரு கிளைண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிறதுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான இருக்கிறதுக்கு வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ராக் பண்ணிடுவாங்க. அதிகமாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் WPA2 அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, பார்ப்போம் இந்த வீடியோ.